ஆசீர்வாதமான அத்தனை காரியங்களும் தேவையான அத்தனை காரியங்களும் செய்யணும். ஆனால் ரொம்ப நீடான காரியம் அவரோட சமூகம், அவரோட சமூகத்தில் வார்த்தை கேட்பது, அவரோட பிரசன்னம். இதுல கரெக்டா ஃபோக்கஸா இருந்தோம்னா மற்ற எல்லா காரியங்களும் சரியான விதத்தில் இருக்கும். லூக்கா 10:38 பின்பு அவர்கள் பிரயாணமா போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். நல்ல அம்மா, நல்ல குணம். மார்த்தாள் செஞ்சது எந்த விதத்திலும் தப்பு கிடையாதுங்க. மார்த்தாள் செய்தது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அங்கீகரிக்கக்கூடியது. அவளுக்கு மரியாதை எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தடியே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். ஆண்டவரை பார்த்து சொல்றா, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னா கேட்டால் என்ன சொல்லுவார்? கவலை இல்லைம்மா வாரு. அவருக்கு என்னங்க கவலை? கவலை இல்லையான்னு கேட்டால் எனக்கு கவலை இல்லைம்மா, எல்லா கவலையும் அவர் மேலே வச்சுட்டேன், அவர் பார்த்துக்குவாருமா. ஆண்டவரை திட்டுறா, ஆண்டவர் மேலே கோபப்படுகிறா, விரக்தி அடைகிறா. மார்த்தாள் செஞ்ச காரியம் நல்ல காரியமா? ஆண்டவருக்காக செய்கிற காரியம் நல்லதா? நல்லது, அவசியமானதா, ஆசீர்வாதமானதா, முக்கியமானதா? ஆண்டவர் சொன்னார், என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட நான் கணக்கில் வச்சுக்குவேன்னாரு. கலசம் தண்ணீர் இல்லை, புஃபே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த அம்மா. அவள் செஞ்ச காரியம் கரெக்டா, நல்லதா, ஆசீர்வாதமானதா? ஆனால் அவசியமானதை விட்டுட்டான் அந்த அம்மா. ஒன்றை விட்டுட்டாங்க. நான் ஒன்றை விட்டுட்டு மற்ற எல்லா காரியத்தை செய்தோம் என்றால் எல்லா காரியமும் சரிபடாமல் போயிடும். ஒரு காரியம் சரியா இருக்கிறது, அவர் அறியணும், அவருடைய சமூகத்தில் நேரம் செலவழிக்கணும், அவருடைய நேச்சர் அறியணும் என்றால் மற்ற எல்லா காரியங்களும் இன்பமா இருக்கும், நிறைவா இருக்கும். மார்த்தாள் ஆண்டவருக்கு சமைக்கிறதுல கவனமா இருந்தா, ஆண்டவருக்கு உணவு சமைக்கிறதுல கவனமா இருந்தா, மரியாள் ஜீவ அப்பத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. மார்த்தாள் இவளுக்கு விருந்து செய்கிறதுல கவனமா இருந்தா, இவள் ஒரு விருந்தை உட்கொண்டிருந்தாள். எது முக்கியம்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணுமா? ஊழியம் செய்யணும் முக்கியம். ஆண்டவருக்கு எல்லா காரியங்களும் செய்யணும். ஆனால் தேவையானதை விட்டுட்டு மற்ற காரியங்களே செஞ்சோம்னா நம்ம கோப கோழியாக மாறிடுவோம், சண்டை கோழியாக மாறுவோம். இன்னைக்கு பிரசங்காரர்களே மிஸ் பண்ணுறாங்க. இங்கே ஊழியம், அங்கே ஊழியம், அதுக்கு ஊழியம், இதுக்கு ஊழியம், எல்லாத்துலேயும் நமக்கு நேரம் போகுது. தேவையானது மிஸ் பண்ணிடுறோம். தேவையானது என்னங்க? அவருடைய சமூகம், அவருடைய சமூகத்தில் நேரம் செலவிப்பது, அவர் வார்த்தையை கேட்பது, அந்த வார்த்தையின் மூலமாக அவரை அறிந்து கொள்வது. கீழே இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. தேவையானது 10 சொல்லலை, தேவையானது ஒன்று. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை, தன்னை விட்டு எடுபடாத நல்ல குட் போர்ஷனை தெரிஞ்சு கொண்டார். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, இந்த ஒரு பங்கை தெரிந்தெடுத்தீங்கன்னா மற்ற எல்லா போர்ஷனும் சரியான விதத்தில் இருக்கும். இப்போ நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கிட்டு இல்லை, நான் போதிக்கிறேன். நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தேன், கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தேன், இப்போ நான் உங்களுக்கு போதிக்கிறேன். இந்த ஒன்று தான் அவசியம் சொல்லலை, வேறு எதுவுமே அவசியம் கிடையாது. காலைல எந்திரிக்க வேண்டிதான், பல்ல விளக்க வேண்டிதான், குளிக்க வேண்டிதான், ஜெபம் பண்ண வேண்டிதான், சமைக்க வேணாம், துவைக்க வேணாம், அவங்கவங்க வந்துட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுட்டு வந்துட வேண்டிதான். ஒரு மாதம் ஓடும். ஒரு மாதம் இருக்கிற காசெல்லாம் வச்சுட்டு கடையில் வச்சு சாப்பிட்றலாம். அடுத்த மாதம் இந்த ஒரு காரியம் ரொம்ப அவசியம். இந்த ஒரு காரியம் சரியாக அமைகிறது என்றால் மற்ற அத்தனை காரியங்களும் சிறப்பான விதத்தில் அமையும். நம்ம கத்தர் குகையிலையோ காட்டிலேயே போய் உட்காந்துட்டு கத்தரே தஞ்சம் அப்படின்னு வாழ சொல்லலை. இந்த உலகத்தில் தான் இருக்கணும். ஆசீர்வாதமான அத்தனை காரியங்களும் தேவையான அத்தனை காரியங்களும் செய்யணும். ஆனால் ரொம்ப நீடான காரியம் அவரோட சமூகம், அவரோட சமூகத்தில் வார்த்தை கேட்பது, அவரோட பிரசன்னம்.
இதுல கரெக்டா ஃபோக்கஸா இருந்தோம்னா மற்ற எல்லா காரியங்களும் சரியான விதத்தில் இருக்கும்.